அதுக்கு மக்களே நான் 3 உண்டியல் சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு செலவு இருக்குது எங்களுக்கு. ஆனால் கையில் காசு இல்லை. அதனால் இதை அறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் தேருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உடைச்சிட்டோம் நாங்கள். இப்போ எண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க இங்கே பாருங்க இவரு எண்ணிட்டு இருக்கிறாரு. மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பாருங்க மக்களே, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 1500 வந்திருக்குது. என்ன இதை கொண்டு போய் எப்போ பொங்கலுக்கா கரும்பு வாங்க போகிறோமா? கரும்பு வாங்குற கை நோ 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 பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம். சரி ஓகே, 1500 இருக்குது மக்களே. அவ்வளோ என்னோட ஒரு வருஷம் சேவிங்ஸ் இது, பார்த்துக்கிடுங்க. போன வருஷம் அவன் மாலை போடுறப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த வருஷம் இவ்வளோ சேர்ந்துருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு சேமிங்க. இது நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தில் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ இது இருக்குன்ட்டு. 5 ரூபாயில் இவ்வளவு, 10 ரூபாயில் 10 ரூபா காயினு, 5 ரூபா காயினு, 2 ரூபா காயினு, 1 ரூபா காயினு, மொத்தம் 1500. ரவுண்டாக இல்லை, நிறைய எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அதில் மிச்சம் இருக்கிற காசு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு இதாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துறப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்த மாட்டேன். ஒரே இதில் எல்லா காயின் போட மாட்டேன். நான் அதில் எழுதி வச்சுருப்பேன். பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இதில் 5 ரூபா காயின், இதில் எப்போ அந்த இது வெட்டினது எங்கப்பா, இது 1 ரூபா காயின், இது பார்த்தீங்கன்னா 2 ரூபா காயின். நான் அப்படியே எழுதி வச்சிருவேன். அதில் எழுதினோம்னா எனக்கு அந்த காயின் எடுத்து போடுறப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா கலர்னாலும் மறந்துடும். அதனால் இப்படி பண்ணிக்குவேன். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் சொல்லி கொடுத்தது.